ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜேசிடிகே தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பில் இந்த வசனத்தை கேட்கப் போகிற ஒவ்வொருவரையும், இந்த தொலைக்காட்சி பெட்டியின் முன் அமர்ந்து கேட்கிறவர்களையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு உங்களை உயர்த்துவாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. இவர் பெரிய அதிகாரி இல்லை, இவர் அடிமைத்தனத்தில் இருந்த சிறைச்சாலையில் இருந்தவர். இவர் மேலே பொறாமைப்பட்டு என்ன செய்கிறார் பாருங்க. ஒரு ராஜா இருக்கிறார், அதாவது தரியு அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறார். ராஜ்யம் முழுமைக்கும் ஆளும்படிக்கு என்ன செய்கிறார், 120 தேசாதிபதிகளையும் 120 எம்பின்னு அர்த்தம், இப்போ உள்ள அப்படின்னா எம்பிக்களை ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அந்த 120 பேரை ஏற்படுத்துவதற்கு, கண்ட்ரோல் பண்ணுவதற்கு 3 பேர், அந்த 3 பேருக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஒருவர், அந்த ஒருவர் தான் தானியேல். அது எப்படிப்பட்டவர் பாருங்க. பாபிலோன் ராஜ்யத்தில் அவர் சரித்தண்டனை பெற்றவர் தான், அடிமையாக இருந்தவர் தான். அவரை கொண்டு வந்து, ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, 3 வேளையும் ஜெபம் பண்ணுறாரு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறார். அதுதான் முக்கியம். அவர் தன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தவர், கர்த்தர் பேரில் நம்பிக்கை கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக 3ஆம் தானியேல் 6:3 சொல்கிறது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. ஆங்கில வேதாகமத்தில் an excellent spirit was in him அப்படின்னு போட்டிருக்கு. மற்ற இல்லாத ஒரு ஆவி அவருக்குள்ளே இருந்தது, விசேஷித்த ஆவி அவருக்குள்ளே இருந்தது. அந்த காரணத்தினாலே தரியு ராஜா இந்த 120 தேசாதிபதிகளை நியமனம் பண்ணி, எம்பிக்களை நியமனம் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு மேலே 3 பேரை நியமித்து, அந்த 3 பேருக்கு மேலே ஒருத்தரை நியமிக்கிறதுக்கு தானியேலைத்தான் பொருத்தமான ஆள் நினைத்தார். நம்ம குடும்பத்தில் எப்படி செய்வார் ஆண்டவர்? நம்மைத்தான் ஆண்டவர் உயர்த்த நினச்சிட்டார். அப்படின்னா எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தர் தான் இருக்கிற முதல்வனாக இருக்க முடியும். இது பைபிள் அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் போட்டிருக்கு 4ஆம் வசனத்தில். அவன் மேலே ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு உண்மை உள்ளவனாக இருந்தான். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் வெளிநாட்டு மிஷினரி மாதிரி இருந்தாங்க. அங்கே இப்போ ஜெபம் பண்ணுற மாதிரி ஒரே காட்டுக்கூச்சல் ஓடி கைதட்டி ஆற மாதிரி பண்ணவங்க கிடையாது. அவங்க அமைதியாக இருந்து அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ரேனிஸ் ஐயர் அல்ல, இது ரேனிஸ் ஐயருடைய மண். இது ரேனிஸ் ஐயர் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணார். நாசரேத்தில் இருந்த பிரதர்டன் மிஷினரி அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணார். வெளியேற அவருக்கு தமிழ் தெரியாது, அங்கே இருந்தவனுக்கு ஆங்கிலம் தெரியாது. அவர் ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு, இவங்களுக்கு தமிழில் புரியுது. அப்போ யார் விளக்கி சொல்லியிருப்பா? இயேசு விளக்கி சொன்னார். இப்போ இந்த 3 பேரில் ஒருத்தனை வந்துட்டோடனே இவங்களுக்கு மீதி உள்ள அத்தனை பேருக்கும் பொறாமை வந்துருச்சு. இந்த 120 பேருக்கும் இந்த 3 பேருக்கும் இந்த தானியேலை ஒழிச்சு கேட்டினா தான் அந்த சீட்டுக்கு நம்ம வர முடியும் அப்படின்னு நினச்சி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ராஜாட்ட போய், ராஜாவே 30 நாள் வரைக்கும் உம்மை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. ராஜா போதையில் இருக்கிறான். அதனால் ஆமாம், அது நல்லது தானே, எல்லோரும் தன்னை வாழ்க வாழ்கன்னு வாழ்த்தினா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்ன்னு சொல்லிட்டான். உம்மை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு கட்டளை போட்டாச்சு. கட்டளை போட்ட பிற்பாடு போத தெளிஞ்ச பிற்பாடு, ஆமாம் இது தானியேலுக்கு மேலே பொருந்தும், அவன் வேற எங்கேயும் கும்பிட்டுருக்கிறான்னு சொன்னாங்க. வழக்கத்தின்படியே ஜன்னலை எருசலேமுக்கு திறந்து வைத்து 3 வேளையும் முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இவங்க பார்த்தாங்க. இந்த 120 பேரும் அந்த 3 பேரும் பார்த்தாங்க.
பார்த்துட்டு ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, உம்மை கும்பிடலையா, உம்மை வணங்கலை. அவன் வழக்கப்படி அவங்க தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் சிங்கங்கள் கேவியில் போட்டணும். ராஜா முயற்சி பண்ணி பார்த்தார், நடக்கலை. சட்டத்தை மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரே பிடியாக பிடிச்சேன். சிங்கிள் இவர் போட்டாச்சு. போய் இது ஏன் உரிமை, நான் ராஜா, என்னை எவனும் இன்னும் செய்ய முடியாது, நான் தானியேலை தண்டிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லலை. அவர் சோதிக்கப்பட வேண்டியது இருந்திருக்கு, கர்த்தரால் சோதிக்கப்பட வேண்டியதாயிற்று. அதனால் அவர் போட்டாச்சு. போட்டுட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார், நான் அல்ல, உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் அப்படி சொல்லிட்டார். அன்றைக்கி ராத்திரி முழுதும் ராஜாவுக்கு சாப்பாடு கிடையாது, சாப்பிடலை. கீதவாத்திய சத்தத்தை கேட்கலை, அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியலை. காலையிலேயே எழும்பி போய் அந்த சிங்கங்களின் கவியின் முன்னால் கூப்பிடுறாரு, தானியேல் கிட்ட வந்த ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்குறாரு. சிங்கனை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவனுடைய வாயை கட்டி போட்டாரியா, ஒன்றும் செய்ய முடியல. அப்போ மற்றவங்களை கொண்டு வர சொன்னான், குற்றஞ்சாட்டுப்பாங்கள்ல, குற்றஞ்சாட்டின அத்தனை பேரையும் அதே கெபிக்குள்ளே தூக்கி போட்டு அது இவங்க கீழே போய் சேர்றதுக்கு முன்னாடி சிங்கங்கள் பாய்ந்து கடித்து சத்துருக்களை, தானியேலுடைய சத்துருக்களை கொன்று போட்டது. அப்போ தானியேல் காரியம் ஜெயமாக இருந்துச்சு. அதுக்கு 2 காரணம், 3 காரணம். அவர் விசுவாசித்தார், கர்த்தரை நம்பினார். 2வது இடைவிடாமல் ஆராதித்தார். அவருக்குள்ள ஒரு விசேஷத்த ஆவி இருந்தது. இதில் இருந்தால் உங்களுக்கும் இயேசு இதே அற்புதத்தை செய்வார். உங்களுடைய காரியம் தோல்வியே வராது. ஒரு காலம் துன்பம் வரும், தோல்வி வராது. துன்பம் வரும், தோல்வி வராது. இப்படிப்பட்ட பாக்கியத்தை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு தருவார். நிலையத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம். இதை அப்படியே பின்பற்றுங்கள். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.